அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல காயம்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கலையா நீ? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் நிறைய இருக்குங்க. அதில் என்னன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் எஃப்டின்னு ஒன்று சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட்ஸ் தான். ஃபிக்ஸடாக நம்ம காசு இருக்கும், அந்த காசு சேஃபாக இருக்கும். பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கான இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. செகண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எஸ்ஐபி போடலாம், லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம், டைவர்சிஃபை ஆகும், ரிட்டையர்மெண்ட்டுக்காக போடலாம், சைல்டு பிளானுக்காக போகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு அண்ட் சில்வர். கோல்டு அண்ட் சில்வரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவும் வாங்கி வைக்கலாம், எலக்ட்ரானிக்கல் மோடில் அதாவது இடிஎஃப்ஸாகவும் வாங்கி வைக்கலாம். அடுத்து ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் ஆஸ் த அசட் மேபி அசட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கான கேபிட்டலும் பெருசாக தேவைப்படும். ஆனால் அது ஈஸி லிக்விடேஷன் கிடையாது. அடுத்தது பாண்ட்ஸ். அடுத்தது ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் நிறைய நீங்கள் படிக்கணுங்க. நிறைய படித்து அதெல்லாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தான் ஸ்டாக்ஸ் வாங்கணும். நம்ம நினச்ச உடனே ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்ட உடனே அதனால பிரச்சனையை நம்ம தான் ரெப்புகேஷனை ஃபேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தாங்க அடுத்தது வந்து பிஎம்எஸ் இருக்குது, ஏஏஎஃப் இருக்குது. அடுத்தடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதெல்லாம் என்னென்னு. பட் ஆனால் ஏஏஎஃப் பிஎம்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை விட அடுத்த லான்ச்சில் இருக்குங்க. அதெல்லாம் தனித்தனியாக ஒரு பொட்டிக்ஸ் வச்சு அவங்களாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒருத்தரோட ரிஸ்க் அப்படைட்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஏஜுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாமே ஃபார்ம் ஆகும். அதாவது ஒருத்தரோட அசட் கிளாஸுக்கு நம்ம டிசைட் பண்ண முடியும். இதெல்லாம் நிறைய இருக்குது. இதை பற்றி டீட்டெயில்டான விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.